This video sponsored by SVO Digital Marketing. இணைந்து பணியாற்ற விருப்பம் உள்ளவர்கள் கீழ்காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்றதிலிருந்து பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாரு. அமெரிக்காவோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் பார்த்திங்கன்னா, அந்நிய நாட்டவர்களை வெளியேற்றுறது, அந்த உலக அமைதி புறாவாக காமிக்கிறதுக்காக நான் போரை நிப்பாட்டுறேன்னு சொல்லி உக்ரைனுக்கு செஞ்சுட்டு இருந்த உதவியை நிப்பாட்டினது, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. இப்போ கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையான சண்டையை நான் தான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்களில் மூக்கு கொடுத்து பெரியண்ணன் மனப்போக்க அமெரிக்கா வழக்கம் போல் செஞ்சிட்டு இருந்தாலும், வரி விதிப்பு அமல்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வரி விதிப்பு நம்ம இப்போ அது என்னென்ன நாடுகளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% முதல் 41% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25%, தைவானிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 20%, தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 30% ஆகியவை அடங்கும். இது தவிர சிரியா மீது இதுவரை இல்லாத அளவிற்கு 41% வரியை விதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லாவோஸ் மற்றும் மியான்மர் மீது 40%, சுவிட்சர்லாந்து மீது 39%, செர்பியா மற்றும் ஈராக் மீது 35%, அல்ஜீரியா மற்றும் லிபியா மீது 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கனடா மீது முன்னர் 25% விதிக்கப்பட்ட வரியும் 35% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிகள் அடுத்த ஒரு வாரத்திற்கு செயல்படுத்தப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ட்ரம்ப் சார், நீங்கள் வாட்டுக்கு இப்படி இஷ்டத்துக்கு எல்லார் மேலேயும் வரியை போட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகிறது? சீக்கிரம் பிரிக்ஸ் நாணயம் நடைமுறைப்படுத்தப்படலாம். அன்னைக்கு உங்களோட டாலரின் பளபளப்பு குறைஞ்சி போகும். மாற்றங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தானே. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் மற்றவங்கள ஆக்கிரமித்து உங்களோட கொள்கைகளை திணிச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு தெரியல. உங்கள் நலன் உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மற்ற நாடுகளுக்கும் அவங்களோட நலன் முக்கியம் தானே. அப்போ அவங்க சில சீர்திருத்தங்களை எடுப்பாங்க. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.